धर्मस्वरूपिणे அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமக. இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் பெருமதிப்புக்குரிய சுவாமி ஆத்மகணானந்தி மகாராஜ், சுவாமி சிவானந்த மகாராஜ் மற்றும் இந்த பள்ளியின் காரியதரிசி மற்றும் இந்த மாநாட்டிற்கும் மிக பொருளுதவி, இட உதவி மற்றும் அனைத்து இதையும் செய்து கொண்டிருக்கும் திரு கருணாநிதி ஐயா அவர்கள், திரு பெருமாள் அவர்கள் மற்ற சாது பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த சிறிய இங்கு கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லாயிருக்கும். எங்கேருந்து சத்தம் வருதுன்னு தெரியல. பக்தர்களை தயவு செய்து மாநாட்டு செய்தியை கேட்க தான் வந்துருக்குறோம். உங்கள் பேச்சை நாங்கள் கேட்கலாமா, எங்கள் பேச்சை நீங்கள் கேட்குறீங்களா? முதல்ல முடிவு பண்ணுங்க. தயவு செய்து அமைதி கேட்கணும். அப்புறம் ஒவ்வொருத்தரும் வீட்டாண்ட சேராண்ட நாங்கள் வர முடியாது. பேசாதீங்கன்னு. கீப் சைலன்ஸ்னு ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாது. நாங்கள் தேங்க்யூ. வேற ஒன்றும் இல்லை, அமைதியாக இருந்தால் எல்லாருக்கும் நம்ம இங்கே நடக்கிற நிகழ்ச்சிகளில் முழுமையாக சேர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஆகையினால தான், மற்றபடி உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ இந்த மாநாட்டுக்கு எழுமலை மிக மிக பெரிய அவங்களுடைய ஆதரவு, வருடம் பூரா அவங்க இதற்கு பணிகள் பண்ணியிருக்காங்க. ஆகையினால் அந்த எழுமையில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் எங்களுடைய தமிழ்நாடு பக்தர்கள் சார்பாகவும் ராமகிருஷ்ண விவேகானந்த பாவபிரச்ச சார்பாகவும் எங்களுடைய முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது தமிழ்நாட்டில் நடக்கிற 33வது பக்தர்கள் மாநாடு. வருடத்துக்கு ஒரு முறை நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். அதுவாக நடந்துகிட்ருக்கு. இது முதல் மாநாடு தஞ்சாவூரில் ஆரம்பித்தது. நம்ம அப்போ இருந்த சென்னையின் மதிப்புக்குரிய தவத்திரு சுவாமி ஸ்மரணானந்தஜி மகாராஜ் அவர்களுடைய தலைமையில் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. அது மிக சிறப்பாக வருடம் மிக சிறந்த முறையில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தடவை சுவாமி நம்ம சிவானந்த மகாராஜ் இந்த இடத்துல எனக்கு 94 வயசாகுது, அதனால் நான் இங்கே ஒரு மாநாடை பார்க்கணும், நீங்கள் இங்கே கண்டிப்பாக நடத்தணும் அப்படின்னாங்க. நாங்கள் யூஸ்வலாக அரையாண்டு கூட்டம் எங்கே நடக்குதோ அங்கே தான் ஒரு மாநாடு நடத்த திட்டமிடுவோம். ஏன்னா அரையாண்டு கூட்டம் நடக்கும்போது அந்த அமைப்புக்கு இந்த அளவுக்கு வசதிகள் இருக்கா, வந்தால் அவங்களுக்கு பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இருந்தோம். பட் மகாராஜ் அவர்கள் கேட்டதற்கு இணங்க நம்ம வந்தோம். அது பார்த்தப்போ ரொம்ப சின்ன பள்ளிக்கூடம் தான் மகாராஜ் இருந்தது. அவர் எப்படி நடத்துவார்னு எல்லாம் எங்களுக்கு சந்தேகம் இருந்தது. ஆனால் அவர் இங்கே 30 வருடங்களுக்கு மேலாக பெரிய தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அந்த தவ சக்தி தான் இவ்வளோ பெரிய மாநாடு. அது நேற்று பக்தர்கள் ஒரு 4 பேர் வந்திருந்தாங்க. அவங்க கேட்டோம், அவங்க எங்கே இருந்து வரீங்கன்னு. விழுப்புரம் பக்கத்துலேருந்து ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து வர்றாங்க. காலையில் 5 மணிக்கு புறப்பட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வந்தோம், 5 பஸ்ஸு ஏறி வந்தோம் அப்படின்னாங்க. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. 5 பஸ்ஸு ஏறி அவங்க இதுக்கும் அவங்களுக்கு எந்த மடத்தோடையும் தொடர்பு இல்லை, எந்த சாது பெருமக்களோடையும் தொடர்பு இல்லை. அவங்களுக்கு எப்படி உங்களுக்கு இதுனா பொள்ளாச்சி மாநாட்டிலேருந்து நாங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். மாநாட்டு மூலியமாகவே தொடர்பு இருக்குது. ஸோ ஆகையினால இந்த மாநாட்டினுடைய பெருமை அந்த 5 பேர், அந்த 4 பேர்னால எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சது. இந்த மாநாட்டுக்குன்னு தனியாக ஒரு மகிமை இருக்குது. அதுக்குன்னு சில பேர் அதுவும் கிராமத்தில் இருந்து வந்திருக்கிறாங்க. இது சாதாரணமாக அந்தர்யோக நிகழ்ச்சி மாதிரி கிடையாது. இதுக்கு ஒரு வருடமாக ஒரு சிறந்த திட்டமிடுதல். அதுக்கு இந்த ஒரு 19 வருடமாக பாவபிரச்சார அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு திட்டமிட்டு இங்கே இருக்கிறவங்களுக்கு நிகழ்ச்சிகளை எப்படி
வழி நடத்துறதுன்னு நான் சொல்லி நிறைய பண செலவும் இதில் இருக்குது. அத்தனையும் பண்ணக்கூடிய சாது பெருமக்கள் 30-40 சாது பெருமக்கள் 3 நாள் இங்கே இருந்து பண்ணுறாங்க. நமக்கு ரிவேட் பிரசிடென்ட் மகாராஜ் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் நேற்று நைட்டு தான் வந்தது. மகாராஜ் நமக்கு செய்தியை கொடுத்தாங்க. இது நேரடியாக பேசலை, அவர் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்து தான் நம்ம போட்டோம். இருந்தாலும் மகாராஜுடைய ஆசீர்வாதம் முழுமையாக நமக்கு இருக்குது. அந்த செய்திகளும் மகாராஜ் கொடுத்துருக்கார். இந்த மாநாட்டில் நம்ம முன்னெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாநாட்டினுடைய ஃபீட்பேக் என்னென்னா, ஒரு வருஷத்துக்கு நாங்கள் ரீசார்ஜ் பண்ணிகிட்டு போகிறோம் இங்கே வந்தால் அப்படின்னு. அந்த மாதிரி தான் அந்த நிகழ்ச்சிகள் இருக்கும். ராமகிருஷ்ணன் சொன்னார், 3 நாள் உண்மையாக கடவுளுக்கோசரம் அழுதா கடவுளை பார்க்கலான்னு உங்களுக்கு அந்த வாய்ப்பு. 2 நாள் இங்கே இதை தவிர வேறு எந்த சிந்தனையோடையும் இல்லாமல் இருந்து நீங்கள் அது பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. சாது பெருமக்கள், பஜனை, பேச்சுக்கள், தியானம் எல்லாமும் நிகழ்ச்சிகள் இருக்குது. அது இல்லாமல் சிறப்பாக மார்கழி மாதம் இன்றைக்கி வர நம்ம சாரதானந்த மகாராஜனுடைய ஜெயந்தி, நேற்று கிறிஸ்மஸ். அங்கே இந்த இடத்துல நிறைய புனித ஸ்தலங்கள் வேறு இருக்குது. சதுரகிரி அடிவாரம், அந்த மலையினுடைய அடிவாரம் நாங்கள் முந்தானத்து போயிட்டு வந்தோம். மற்ற கோயில்களும் நிறைய இருக்குது. ஸோ இந்த 2 நாள் நம்ம மகாராஜும் அதான் சொன்னார், ரிவேட் பிரசிடென்ட் மகாராஜ், இந்த மாநாட்டு நிகழ்ச்சிகளை முழுமையோடு கவனத்தோடு நம்ம மனதை செலுத்தி இந்த முழுசும் உள்வாங்கி நம்ம அதில் பயனடையணும். கண்டிப்பாக குருதேவர் இந்த பிறவியிலேயே நமக்கு எல்லாற்றையும் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கார். நாம் அதை பயன்படுத்த வேண்டிய நல்ல சந்தர்ப்பம் இது. நல்ல இந்த ஊர் மக்கள் அன்பாக நமக்கு எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஊரில் கிடைக்கக்கூடிய மேக்சிமம் வசதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது நமக்கு சில நேரத்தில் சில சிக்கல்கள் கூட நம்ம எதிர்பார்த்த அளவு கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நிகழ்ச்சிகளில் எந்த தொய்வும் இருக்காது. அந்த குவாலிட்டி ஆஃப் அந்த தரமும் அந்த கண்டென்ட்டும் நல்ல ஒரு இதை பயன்படுத்தி குருதேவர், அன்னையார், சுவாமி விவேகானந்தர் 3 பேரும் அருள் கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்காங்க. இந்த 3 நாளும் 1000 பக்தர்கள், எங்களுக்கு காலையில் கிடைச்ச நியூஸ் பிரகாரம் 1200 பேர் இதில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அத்தனை பக்தர்கள் உள்ளத்துலேயும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், சாரதா தேவி, விவேகானந்தர் இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல எவ்வளோ சக்தி இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்கே இருக்கிறது வேறு, உங்கள்கிட்டையும் அந்த சக்தி இருக்குது. ஆகையினால இந்த இடத்த நம்ம அந்த புனிதத்தை பயன்படுத்தி நம்ம ஆன்மீகத்தில் இன்னும் ஆழமாக செல்வோம். அவர்களுக்கு அந்த திருமூவர்கள் நமக்கு எல்லா விதமான ஆயுளும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து நம்மளை நன்றாக வச்சுக்குமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி.